வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய டிசேபியரிங் மெசேஜ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுமே பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே டிசேபியரிங் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட் மெசேஜர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ், 7 டேஸ், 90 டேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இப்போ 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜஸ் எல்லாமே, நீங்கள் யாருக்கு வந்து டிசப்பியரிங் மெசேஜ் வந்து செட் பண்ணுறீங்களோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். அதே 7 டேஸில் கிளிக் பண்ணுறீங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் டெலிட் ஆகிடும். 90 டேஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா 90 டேஸ் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிசப்பியரிங் மெசேஜில் டெலிட் ஆகக்கூடிய இந்த மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரெக்கவரி வந்து பண்ண முடியாது. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அனுப்பக்கூடிய சாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து மறைஞ்சு போகிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. உங்களுக்கு எந்த ஹவர்ஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை த டைமர் டு த சாட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரூப்பு, அதுக்கப்புறம் உங்களோட சாட்ஸ், கான்டாக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கான்டாக்ட் மட்டும் வைக்கணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு குரூப்புக்கு நீங்கள் வைக்கணும்னாலுமே அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்குனாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிசப்பியரிங் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை டேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். அந்த டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டிசப்பியர் ஆயிடும், கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த டிசப்பியரிங் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டிசப்பியரிங் மெசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.